சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டை எப்போ பைல் ஃபவுண்டேஷன் போட்டாங்களோ அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸில் நம்ம வீடியோஸும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயமாக அந்த வீடியோஸ் அமையும். அந்த வீடியோஸோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மொத்தம் யூனிட்ஸில் 4 யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கிற இன்னைக்கு டேட்டுக்கு ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு புக்கிங் இப்போ போயிட்டுருக்குங்க. ஆடி மாதம் முடிச்சு வருது அப்படின்றதுனால. இந்த லொக்கேஷன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களா நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இதுக்கு முன்னாடி அவிட்டம் ஹோம்ஸை கொலா பண்ணி இப்போ ரீசெண்டாக குன்றத்தூர் ப்ராஜெக்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அவிட்டம் ஹோம்ஸினுடைய சேல்ஸ் கோஆர்டினேட்டர் எம்டியோட சன் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ப்ரோ, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்லுங்கள், இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்பயும் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அவிட்டம் ஹோம்ஸ் யார் அந்த டீட்டெயில்ஸ் எனக்கு கொஞ்சம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஏன்னா புதுசாக வீடு வாங்க போகிறவங்களுக்கு, அதுவும் இந்த ஏரியாவில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ராஜெக்ட் போட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அவிட்டம் ஹோம்ஸ்ன்றது ஜஸ்ட் ஆனது ரியல் எஸ்டேட் கம்பெனி கிடையாது. நம்ம ஒரு ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கம்பெனி. நம்ம 1994 இந்த ஃபீல்டில் இருக்கும். 94 2012 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100+ பிரிட்ஜஸ் அண்ட் சப்வேஸ் நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் 2014 அட் ப்ரெசென்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா 50+ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சதர்ன் ரயில்வேஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம சிட்டிக்குள்ளே அரங்கநாதர் சப்வே, துரைசாமி சப்வே, மேட்லி சப்வேன்னு ஐகானிக்கான சப்வேஸ், அந்த கடைசியாக வண்டலூரில் இருக்க ஆர்ஓபி ரோடோர் பிரிட்ஜ் நம்ம தான் பண்ண கடைசி ப்ராஜெக்ட் சதர்ன் ரயில்வேஸில். அதுக்கப்புறம் 2014 அட் ப்ரெசென்ட் இருக்கு நம்ம ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்கோம். அட் ப்ரெசென்ட் நமக்கு திருவான்மியூர், குன்றத்தூர், தாம்பரம்ல நமக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஃப்ளாட்ஸ் போயிட்டுருக்கு. ஆமாம். ஓகே, அவிட்டம் ஹோம்ஸ் கூட நம்ம நிறைய வீடியோஸ் கொலாப் பண்ணியிருக்கோம். நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களும் அவங்ககிட்ட வீடு வாங்கியிருக்கீங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவிட்டம் ஹோம்ஸினுடைய அவிட்டம் ஆதியோகி ப்ரோ. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்க வருவாங்க, கண்டிப்பாக சொல்கிற மாதிரி சொல்லிடுறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுங்க. உண்மை, கண்டிப்பாக. இந்த மான்சூன் டைம் தான் ப்ரோ. என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் டைம் சென்னையை பொறுத்து இருக்கும். ஏன்னா சென்னை வந்து ஒரு ஸ்லைட்லி ஃப்ளட் ப்ரோன் ஏரியா. நமக்கு அதுக்குன்னு எல்லா இடமும் ஃப்ளட் ப்ரோன் ஏரியா, சில இடம் வந்து ஃப்ளட் ப்ரோன் ஏரியா. நமக்கு எந்த இடம் ஃப்ளட்டில் அஃபெக்ட் ஆகுது ஆகலன்றதை நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆனது கிடையாது. லாஸ்ட் இயர் நமக்கு மான்சூன்லேயே நமக்கு ரெயின் வரப்போகுது, ஃப்ளட் ஜாஸ்தி வரப்போகுதுன்னு நியூஸில் போட்டிருந்தாங்க. அண்ட் சில இடம் அஃபெக்டும் ஆச்சு. நம்ம இடம் அஃபெக்ட் ஆகலைன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்ரி 3 hours வந்து அந்த ரெயின் ஆன டைமில் வந்து நம்ம ஜியோடாக் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து எடுத்து நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம், போத் திருவான்மியூர் அண்ட் குன்றத்தூர் சைட்டில். ஓகே, ஆக்சுவலாக அவங்களோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட ஹைலைட்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஜியோடாக் வீடியோஸ் வந்து ஸ்டோரி ஹைலைட்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதே மாதிரி 1 கோடின்னு ஏதோ கேள்விப்பட்டேன், எனக்கு எப்போ 1 கோடி கொடுப்பீங்க? ஆமாம், நம்ம தாம்பரம் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஃப்ளட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே விட்டுட்டோம். ஸோ இந்த வீடியோலேருந்தே நான் தெரிவிக்கிறேன், தாம்பரம்ல நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அதுதான் போடுவோம், நம்ம அங்கே மீட் பண்ணுவோம். ஆமாம், அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குன்றத்தூர், திருவான்மியூர் நமக்கு தெரியும் ஆன் டைமில் நம்ம டெலிவரி பண்ணிவிடுவோன்னு. அதே மாதிரி தான் தாம்பரமும். ஸோ தாம்பரம்னாலே ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆகும்னு ஒரு மித் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால நாங்கள் ஓப்பனாகவே ஒரு சேலஞ்ச் கொடுக்குறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறவங்க அந்த இடத்துல எங்கள் சைட் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃப்ளட்ல அஃபெக்ட் ஆச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிங்கன்னா 1 crore நம்ம ப்ரோவோட சேனல் வச்சு கூட நான் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு கிடைக்காது போலயே, கிடைக்காது. ஆக்சுவலாக அது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இல்வியூவோட நல்ல ஒரு மேடு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ். அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வருவாங்க, எப்பயும் சொல்கிறது தான், நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸ். இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணவங்களும் உங்கள் சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கும் அதே மாதிரி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். நான் வீடை பார்க்குறேன். கண்டிப்பாக வாங்க வீடை பார்த்துலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டாக அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையோட ஐடி கேபிட்டலாக இருக்கக்கூடிய டைட்டில் பார்க்லேருந்து ஜஸ்ட் 700 meters தூரத்தில் திருவான்மியூரில் இருக்குங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா திருவான்மியூர் சிக்னல்லேருந்து இந்த ஸ்ட்ரீட்டோட லாஸ்ட் போயிட்டு லெஃப்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர் சிக்னல். கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 side பழமுதிர் சோலை இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா HP பெட்ரோல் பங்க் இருக்கும். சிக்னல்லேருந்தே ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 meters தூரத்தில் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்க்லேருந்து 700 meters தூரத்தில் அமைஞ்சிருக்கு. திருவான்மியூரை பொறுத்த வரைக்கும் நான் தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சென்னையோட ரியல் எஸ்டேட் க்ரோத்துக்கு அச்சாணி போட்டதே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி தான். டைட்டில் பார்க் அதில் ஒரு முக்கியமான இடத்த வகிக்குது. டைட்டில் பார்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பக்கத்தில் ராமானுஜம் ஐடில் பார்க் இருக்குது, டைட்டில் இருக்குது, அங்கே தாஜ் ஹோட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா DLF டவுன் டவுன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைசல் இருக்குது, கேபிட்டல் லேண்ட் இருக்குது, எக்கச்சக்கமான ஐடி கம்பெனிஸ் இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இங்கே வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருக்கு. இங்கே வேலை பார்க்கக்கூடிய எங்கள் பசங்க பொண்ணுங்க யாராவது ஒரு ஸ்பேஷியஸான ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ப்ரெஃபர் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும்
அவிட்ட ஹோம்ஸினுடைய அவிட்ட மாதியோகி. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 கிரவுண்ட் லேண்ட் ஏரியாங்க, சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ். ஒரு ஃப்ளோருக்கு 3 3 BHK 3 டாய்லெட்ன்ற விதமாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 14 வீடு இருக்குது. லாஸ்ட் 5th ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு இண்டோர் கேம்ஸ் ஜிம் கொடுத்துருக்குறாங்க. போங்க நோ வரிஸ், இண்டோர் கேம்ஸ் அண்ட் ஜிம் கொடுத்துருக்குறாங்க. சைஸ் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சைஸ் வேரியண்ட் இருக்குது, 4 யூனிட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1666 ஸ்கொயர் ஃபீட் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 1705 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 யூனிட் அவைலபிள் இருக்குது. 1460 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே ஒரு யூனிட் அவைலபிள் இருக்குது. சரிங்களா, நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் அம்யூனிட்டிஸ் நான் உள்ளே போய்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் முக்கியமான ஹைலைட்ஸாக நான் பார்க்குறது, உங்களுக்கு வீட்டை சுற்றி நல்லா செட்பேக் விட்டுருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ஸ் அப்படின்னாலே செட்பேக் வந்து 10 ஃபீட் விடணுமா. அதுலேயும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு யூனிட்டுமே சென்டரில் மெர்ஜ் ஆகலை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் யூனிட்டாக இருக்குது. முக்கியமாக பேக் சைடில் இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சி டைப் வென்டிலேஷன், 3 சைடுமே வென்டிலேஷன் இருக்கக்கூடிய யூனிட். இப்போ இந்த சென்டரில் ஒரு பெரிய பால்கனி இருக்குது இல்லையாங்க, இது பக்கத்தில் ஒரு வால் இருக்குல்ல, இந்த பார்ட்டிஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஒரு யூனிட், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு கார்னர் யூனிட், பேக் சைடில் சி டைப் ஒரு யூனிட். நான் இப்போ வந்து இதில் ஒரு யூனிட் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி இப்போ வீடு சேல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் அதெல்லாம் போட்டு சேல் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் டைல்ஸ் அதை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பில்டரே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றாங்க. எதனால் அப்படி பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வாங்குறவங்க கண்டிப்பாக இன்டீரியர் ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ இன்டீரியர் ஒர்க் ஒரு காம்பினேஷன்லையும் டைல்ஸ் ஒரு காம்பினேஷன்லையும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நல்லா இருக்காது. டைல்ஸ் ஆல்ரெடி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் இன்டீரியர் ஒரு மைண்ட் செட் வச்சிருப்பீங்களா, நம்மளோட சொந்த வீட்டில் நம்ம முடிவு எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைல்ஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டைல்ஸ் பெயிண்ட் ஒர்க் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணலை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 5 to 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச டைல்ஸ் டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இந்த இடத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விருப்பப்படுற இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் அப்படின்றத கூட நீங்கள் சப்ஸ்கிரைபர் சொந்தங்கள் அது மூலிமா பார்த்துக்கலாம். இந்த கார்டில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எலக்ட்ரிக் ட்ரெயின் ஃபெசிலிட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ஒர்க் ஃபேஸ் 2ல் இந்த கார்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டியும் கிடைக்கும். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. SRP டூல்ஸ் இருந்த இடத்துல இப்போ ஹாலிடே இன் பெரிய ஹோட்டல் இருக்குது. நீங்கள் திருவான்மியூரில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு பெஸி பீச் இருக்குது. நீங்கள் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம், OMRயும் ஈஸியாக அசஸ் பண்ணிக்கலாம். விட்ட மாதியோகி வாவ் இந்தியன் ஃப்ளாகோடு இருக்குது. சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்ட்டில் பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, CCTV கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, EV சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, ஜிம் இருக்குது, இண்டோர் ப்ளே ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த 5th ஃப்ளோரில் உங்களுக்கு அந்த 5th ஃப்ளோரில் இருக்கிற பென்ட் ஹவுஸ் தீமில் வந்து பார்த்திங்கன்னா 2 வீடுங்க ப்ரைவேட் டெரஸோட, அதில் 1 சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, பேலன்ஸ் ஒன்று மட்டும் தான் அவைலபிள் இருக்குது. அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு சிட் அவுட்டும் இருக்குது, ப்ரைவேட் டெரஸும் இருந்தது அந்த யூனிட்ஸில். அது மட்டும் இல்லாமல் இந்த அம்யூனிட்டிஸ்லேயே இன்னொரு ஹைலைட்டாக என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமன் ஏரியாவுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக வருங்க. எதனாலன்னு வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு கரண்ட் போனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் பேக்கப்புக்கு DG பவர் பேக்கப்பும் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல் இருக்குது, மெட்ரோ வாசிட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, சம்ப் இருக்குது, 3 ஃபேஸ் சீப் லைன் ஒரு வீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. திருவான்மியூர் நான் சொல்லவே தேவையில்ல, அண்டர் கிரவுண்டு சீவேஜ் லைன் இருக்குது. 4th ஃப்ளோர் வந்து லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் லிஃப்ட் இருக்குங்க. இந்த லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் வரைக்கும் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் என்னோட தாய்மார்கள் துணி துவச்சிட்டு 5th ஃப்ளோர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு மேலே டெரஸ்க்கு வந்து வேறு யாராவது ஆள் தேட வேண்டிய வேலை இருக்காது. டேரெக்டாக நீங்கள் மேலேயே போயிட்டு கூட துணி காய போட்டுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய இந்த யூனிட் தாங்க. இந்த யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதே மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு வீடு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் அண்ட் ஈஸ்ட் ஃபேஸிங் கன்வெர்ட்டபிளுங்க. இப்போ இந்த டைரெக்ஷன் நார்த், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஃபயர் கொடுத்துட்டு இப்படி நீங்கள் மெயின் டோர் வச்சிங்க அப்படின்னும் பொழுது ஈஸ்ட் ஃபேஸிங்காகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெயின் டோரில் உங்களுக்கு நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அன்லாக் கேட்டாலும் சரி, இல்லை நார்மல் டவல் போல்ட் கேட்டாலும் சரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே வீடியோவில் ஃபோன் வந்துடும். நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் மட்டுமே நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸுங்க. 20 அடிக்கு 14 அடி சைஸில் லிவிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து டிவி யூனிட் இருக்குது. இந்த மெயின் டோர் வந்து திறந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் நல்ல கிராண்டான ஒரு டிவி யூனிட். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1666 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 1666 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பில் இருக்கக்கூடிய 3 BHK 3 டாய்லெட் ஃபிளாட்டுங்க. UDS வந்து பார்த்தீங்கன்னா 32%. இன்டீரியர் ஒர்க் எல்லாமே அடிஷ்னல். உங்களோட கனவு வீட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபைட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாக்கிங் போகிறதுக்கு நான் வீட்டுக்குள்ளேயே இந்த லிவிங் கம் டைனிங்லேயே நடந்து போயிடலாம் போலங்க, அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா 8 அடிக்கு 13.25 அடி சைஸில் இந்த டைனிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பூஜா ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓனர் சைடில் இன்டீரியர் பண்ணியிருக்கிறாங்க. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கரோமா பிராண்டில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்பொழுது நல்ல ஒரு கிராண்டான லுக் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த படையப்பா ஸ்டைலில் ஊஞ்சல் போடுற மாதிரி கூட போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ளே சென்டரில் அப்படியே ஊஞ்சலில் நல்லா ஆடிட்டு டிவி பார்க்க வசதியாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் நம்ம ஊஞ்சலில் புதுக்குன்னு விழுறோம்னு சொல்லிட்டு நான் விழுந்த தருணம் ஒரு பக்குவமாக உட்காரணும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்கே இங்கே உட்காந்தோம்னா கிச்சன் ஓப்பன் கிச்சனாக மாற்றிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவல் பிளானில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சில கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஓனர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருந்துச்சு. பட் இந்த வீட்டோட ஓனருக்கு வந்து ஓப்பன் கிச்சன் வேணும்னு ஆசைப்பட்டதுனால இங்கேயும் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வாங்களேன், சமைச்சிட்டே என்னோட தாய்மார்கள் வந்து டிவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம் உங்களோட வீடை. பாருங்கள், ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது அப்படியே டிவி பார்த்துட்டே சமைச்சிக்கலாம். கொஞ்சம் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோக்கு அப்புறப்பட்ட விஷயம் தான், க்ளவுஸ்லாம் இருக்குங்க. அந்த க்ளவுஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது உங்களுக்கு ஹீட் தெரியாது. அதே மாதிரி இப்போ காய்கறி வெட்டும் பொழுது தாய்மார்கள் தான் கத்தி வச்சு வெட்டும் பொழுது கையில் அடிப்படாமல் இருக்கும். அது சேஃப்டியாகவும் உங்களுக்கு இருக்கும். அதை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி சமைக்கும் போது டிவி பார்த்துட்டே சமைக்கிறேன்னு சொல்லி உப்பு போடாமல் போட்டக்கூடாது. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா? இப்படி வாங்க. அப்படியே கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் ஸ்லாப்ல வந்து கிரானைட் இருக்குது, வால்டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 7 அடிக்கு 13.25 அடி சைஸில் இந்த கிச்சன் இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லா இடமே நிறைய வீடு சோல்ட் அவுட் இல்லையா? வாங்கினவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பட்ஜெட் அண்ட் ரெக்கமெண்டுக்கு தகுந்த மாதிரி கீழே இன்டீரியர் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால தான் அந்த சவுண்ட். வாஷ் பேஷன் இருக்கு, பெரியவர் பிராண்ட் டேப்போட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்வாகார்ட் ப்ரொவிஷன்ஸ்குள்ள வாட்டர் இன்லெட் இருக்கு. இந்த டைனிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பால்கனி. இந்த பால்கனியும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சர்வீஸ் கம் பால்கனியாக இந்த டைனிங்கோடையே சேர்த்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த வீட்டோட ஓனர். இந்த வாஷ் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது, பேரிவர் பிராண்ட் டேப்போட இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வால்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, கேபினெட்ஸ் இருக்குது. இன்னொன்று இங்கேருந்து நீங்கள் பார்க்க முடியும் டிஎல்எஃப் டவுன் டவுன், டைசல், கேபிட்டல் லேண்ட், எக்கச்சக்கமான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிட்டு இருக்கக்கூடிய பகுதி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் கிடைக்கும். நீங்கள் வீடு வாங்கி வச்சுட்டு நல்ல ஒரு ரெண்டல் இன்கம் திருவான்மையூர் காய்டாவில் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று, இந்த வீடை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது ஈவினிங் டைமில் நீங்கள் இங்கே உட்காந்துட்டு கூட நல்ல ஒரு டைம் பாஸ் பண்ண முடியுங்க. இந்த மெயின் ரோடு தெரியுது, ஓஎம்ஆர் மெயின் ரோடு, ராஜீவ்காந்தி சாலை தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெயின் மூவ்மெண்ட் நல்லா இருந்தது இங்கே வியூ பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃப்ளைட் கூட தெரியுது, பார்க்குறதுக்கே ஃப்ரேம் அழகாக இருக்குது. நம்ம ஊராக இது, ஆனால் இன்னும் நம்ம ஊர் எங்கேயோ போயிருக்க வேண்டியது, கண்டிப்பாக மாறும். இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 யூபிவிசி விண்டோஸ் கொடுத்துருக்காங்க, வித் கிரில்லோட இருக்குது. ஆக்சுவலாக இந்த கிரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் கிரில்லாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்கள் வேணான்ற பட்சத்தில் லாக் பண்ணி வச்சுக்கணும், பூட்டு போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது. ஒன் சைட் விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் விண்டோவாக கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நீங்கள் டைட்டில் பார்க்க முடியும். லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் பாத், பேரியோர் பிராண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. சிங்கிள் மவுண்ட்டுங்க. உங்களுக்கு சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. வால் மிக்ஸ் இருக்குது, 3-in-1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது பேரியோர் பிராண்டில். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்கெட்ஸ் இருக்குது. சோப் ஸ்டாண்டு. இது ஆக்சுவலாக இன்டீரியர் ஒர்க்கில் வரும். சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க இல்லைங்களா? இந்த லிவிங்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இந்த பெட்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்கு, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. அந்த லாஸ்ட்டுக்கு போயிடுங்க, அப்படியே செல்ஃப் அண்ட் லாஃப்ட் ரெண்டுமே கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த லாஃப்ட் கவர் பண்ணதில் ஒரு பெரிய மிரர் இருக்கு. இந்த டோருக்கு பேக் சைடில் இந்த பெட்ரூமினுடைய அட்டாச் பாத். அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரியோர் பிராண்டில் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட், சிங்கிள் மவுண்ட் பீஸுங்க. சீலிங் வரைக்கும் வால்டைல்ஸோட கொடுத்துருக்காங்க. 3-in-1 வால் மிக்ஸ் இருக்கு. வாஷ் பேஷன் இருக்கு. சர்வீஸ் ஏரியா. இந்த சர்வீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் துணி காய போகிறதுனால இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் யூபிவிசி விண்டோ, ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டைட்டில் பார்க்கோட வியூவோட இருக்குது. இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறேன், இன்டீரியர் ஒர்க் இதெல்லாம் அடிஷனல். பட் செல்ஃப் அண்ட் லாஃப்ட் பில்டரே உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க, லாஃப்ட்டும் உங்களுக்கு கட்டி கொடுத்துருவாங்க.
இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத், டோருக்கு பின்னாடி ப்ரைவேட்டாக இருக்கிறது. இந்த அட்டாச் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் மவுண்ட் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் பேரியர் பிளான்லாம் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்குது. 3 in 1 வால் மிக்ஸ் இருக்குது. வாஷ் பேஷன் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் இன்னொரு ஹைலைட்டாக நான் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து பார்க்கறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு கண்டினியூஸ் லிண்டல் பீமுங்க. உங்களுக்கு அங்கங்கே மட்டும் அந்த விண்டோஸ் டோர்ஸ் வர இடத்துல மட்டும் லிண்டல் பீம் இல்லாமல் கண்டினியூஸ் லிண்டல் பீம் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியிருந்தாங்க. நான் நேரில் பார்த்ததுனால சொல்கிறேன். அது கூட நீங்கள் அந்த வீடியோஸில் பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபோட்டோஸ் மாதிரி கிடையாதுங்க. மக்களை முட்டாள்னு நினைக்கிறவங்க தான் முட்டாள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் ஃபீல்டில். அதை நான் ரொம்ப நம்பக்கூடிய ஸ்டார்டிங்லேருந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நான் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் தான் போகணும் அப்படின்றதுக்காக ஒன்று நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்களோட தம்பியாக நினச்சி, உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி, உங்கள் குடும்பத்தில் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களா ஒன்றா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இங்கே 3 வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ரேட் பார்த்துடலாம். இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ஃப்ளாட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் 2,75,00,000ங்க. 2.75 crores. நீங்கள் வந்ததுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் தனி, ஜிஎஸ்டி தனி, அந்த சார்ஜஸ் தனி, இந்த சார்ஜஸ் தனி அப்படின்ற பேச்சுக்கு இடம் இருக்காது. மறந்துடாதீங்க, இதே ப்ராஜெக்ட்டில் 2,43,00,000 இருந்தும் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. அதுவும் ஆல் இன்க்ளூசிவ் காஸ்ட் தான். அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. டேரெக்டாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தவங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. இருக்கக்கூடிய 14 யூனிட்ல 4 யூனிட் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சிசி வந்துடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1-2 யூனிட்ஸ் வந்து ஃபேமிலிஸும் இருந்தாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஓஎம்ஆர் கார்டு அல்லது திருவான்மையூர் அடையார் இந்த கார்டு அல்ல ஃப்ளாட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா.